கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைய என்ன வாழ்க்கை என்று சொல்வதனே தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அவன் நமக்கு திருப்பி உதவி செய்வான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நீங்கள் ஒருத்தனுக்கு உதவி செய்தீர்கள் என்றால் அந்த உதவி செய்த நபரை உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். அவர் உங்களை தேடி வண்டி வாகனம் வேண்டும் என்றும் அல்லது பணம் வேண்டும் என்று கூட தேடி வந்திருக்கலாம். நீங்களும் உங்களால முடிந்த ஒரு உதவியை செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பிலையும் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் உங்களை இழுத்து கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க கூட மாட்டீங்க. அந்த ஒரு நபர் உங்களிடம் வந்து கேட்டது அவர் தேவையில்லாத சில செயல்களையும் அதாவது உங்களை அந்த ஒரு பிரச்சனையில் இழுத்து விட மாட்டேன் என்று சொல்லித்தான் உங்களிடம் அந்த ஒரு உதவியும் கேட்டிருக்கலாம், அல்லது கேட்காமலும் உங்களிடம் அந்த ஒரு உதவியை அவர்கள் வாங்கி கொண்டும் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டு இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் உனக்கு இந்த பொருட்களையும் இந்த உதவிகளையும் செய்து கொடுத்தது யார் என்று கேட்கும் பொழுது உங்களை கையை நீட்டியிருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது நடந்தது. ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சில தவறுகளையும் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனா உதவி செய்தவனே ஒரு பாதிப்பை தேடி கொடுப்பான் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் நடக்கும். இது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இது வேலை விஷயத்தில் இருக்கலாம். ஒருத்தனுக்கு ஒரு வேலை விஷயமா சொல்லி கொடுத்திருப்பீங்க, அல்லது ஒரு பொருள் விஷயமா சொல்லி கொடுத்திருப்பீங்க. அது நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கும். அவன் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டான் என்றால் இவர்தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் என்று வேலை விஷயத்தில் அனைவரின் முன்பும் அந்த ஒரு செயலை உடைத்து உங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் சொன்னபடி அவர் செய்யாமல் அவர் செய்யக்கூடிய வேலையில வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை பார்க்காமல் உங்கள் மீது அந்த ஒரு பிரச்சனையும் தூக்கி எறிந்திருப்பார். அதனால முடிந்த அளவுக்கு உதவி செய்யும் பொழுது யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து உதவினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு நெருக்கடின்னு யாராவது உங்களை தேடி வந்தார்கள் என்றால் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் கொண்டவர்கள் தான் இந்த கடகம் ராசி அன்பர்கள். அது உங்களுக்கே நன்றாகவே தெரியும். அதனாலேயே உங்களை அனைவருமே எப்பொழுது பார்த்தாலும் பயன்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அது தெரியுமா தெரியவில்லையா என்று தெரியவில்லை. நீங்களும் முடிந்த அளவுக்கு உதவினே கேட்டு வந்தா உங்களுடைய மனது இல்லை என்று கூறாமல் இருப்பதாலேயே அனைவரும் உங்களை தேடி வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் பொருட்களையும் வாங்கி கொண்டு போய்கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் இப்படி இருந்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாது என்பதை மனதிற்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நாடி வந்து கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் சரி, உங்களுடைய நகைகளையும் கூட கடனாக நீங்க கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உதவியும் நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்த உதவி தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளடைவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத சில வழிகளையும் தீராத சில வடுக்களையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவரே உங்களுக்கு பெரும் ஒரு வினையாகவே மாறியிருப்பார். உதவி பெற்றுக்கொண்ட நபர் உங்களையே படுகொலியில் தள்ளக்கூடிய சதி வேலையை அவர்தான் செய்திருப்பார். உதவி செய்த கைகளுக்கே விலங்கு பூட்டுவது போல அந்த நபரால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு உங்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கா என்பதையும் கூறுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்பு குறைந்த சில அனுபவங்கள், 6ஆம் வீடான உத்தியோக ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் வக்ர நிலைமை காரணமாக உங்களை வேலையிடத்திலும் சமுதாயத்திலும் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கியிருக்கும். எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள். சரியாகத்தான் நீங்கள் வேலை செய்வீர்கள், அதுல ஏதேனும் ஒரு தவறுகள் இருந்திருக்கும். அந்த ஒரு தவறை உங்கள் மீது போட்டு உங்களுக்கு வரவேண்டிய சம்பளத்துல பாதி பிடித்து விடுவேன் என்று சொல்லி உங்களுடைய மேலதிகாரிகள் அதிலையும் சில ஆட்டைகளை போட்டிருப்பார்கள். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதனை என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் அமைதியாக நின்றிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய திறமை இரட்டிப்பு செய்யப்பட்டு வேலையிடத்தில் உங்களுடைய மதிப்பு குறைக்கப்பட்டிருக்கும். நீங்க இவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று மனதளவில் நீங்கள் புலம்பிக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களை விட குறைவாக உழைத்த தகுதியற்ற நபர்களுக்கெல்லாம் முன்னால் நீங்கள் குனிய வேண்டிய ஒரு நிலைமையானது ஏற்பட்டிருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் ஊதியமும் உங்களை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தங்க இருக்கும். அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தை நினைத்து கொண்டு எதையும் வெளியில் சொல்லாமல் நீங்கள் அமைதியாகவே நடந்து கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு கடகம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு
பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்ல ஒரு நிலைமையானது ஏற்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்தது என்னமோ துரோகங்களும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க போகுது. புதிய பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். புதிய பொருட்கள், புதிய வாகனங்கள், புதிய வீடு மனைகள் வாங்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான சில ஆர்வங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரித்து அதனை அடையக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்தஸ்தானது நிச்சயமா ஏற்படவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். ஆனால் பூர்வீக சொத்து இதுவரைக்கும் உங்களுடைய கைக்கு வராமல் இழுபறியாக மட்டுமே இருந்து கொண்டிருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களை நீங்க கோர்ட்டு கேசன வழக்கு வாதாடி அதை இப்பொழுது உங்களுடைய கைப்பக்கம் கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா அதற்காக நீங்க எவ்வளவோ பணத்தை செலவழித்திருப்பீங்க. ஆனால் போனால் போகட்டும், ஆனா என்னுடைய சொத்து மற்றவங்களுக்கு போகக்கூடாது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களிடம் இருக்கும் வரைக்கும் உங்களை யாருமே ஏமாற்றவே முடியாதுங்க. உங்களின் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய திறமைகளை அவ்வளவு எளிதில் நீங்கள் யாரிடமும் வெளிக்காட்ட மாட்டீர்கள். அது எல்லாத்தையும் உங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் எல்லாமே உண்டாகவும் தொடங்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நெருக்கமும் உங்களுக்கு அருகில் நிச்சயமாக அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அரசு விஷயங்களில ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபார பணிகளில் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி கொடுக்கும் என்ற அளவுக்கு இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே தலைகீழாகத்தான் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகளும் ஏற்படும். இதற்கெல்லாம் காரணங்கள் லக்னாதிபதி சந்திரனின் அசாத்திய சுபத்துவத்தாலும் காலபுருஷனின் 4ஆம் ராசி என்ற ஆதிக்கத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீடித்து வந்த இனம் புரியாத அலைச்சல்களும் நிலையற்ற நன்மைகளும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும். இனிமே நீங்க எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு தெளிவும் ஒரு உண்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு நிச்சயமா கிடைத்துவிடும். குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு வலுவான நிலையான அடித்தளம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் தலைகீழாக மாற்றிக்கொண்டு உங்களை மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பு முனையை பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரங்கேற்றம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்கள் போக போகத்தான் உங்களுக்கு நிச்சயமா புரிய ஆரம்பிக்கும். ஆனா அதனை புரியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், யாரையெல்லாம் நம்பி ஏமாந்தோம், இனிமே இவ்வளவு தெளிவாக வாழ வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சில பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். கடகம் ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஆர்வங்கள் அதிகரித்தது என்றால் அதில முயற்சி செய்ய சொல்லுங்கள். அதில போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். எனவே அனுசரித்து செல்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அதிகரித்து அதனை அடையக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்தஸ்தானது நிச்சயமா ஏற்படவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். ஆனால் பூர்வீக சொத்து இதுவரைக்கும் உங்களுடைய கைக்கு வராமல் இழுபறியாக மட்டுமே இருந்து கொண்டிருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களை நீங்க கோர்ட்டு கேசன வழக்கு வாதாடி அதை இப்பொழுது உங்களுடைய கைப்பக்கம் கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா அதற்காக நீங்க எவ்வளவோ பணத்தை செலவழித்திருப்பீங்க. ஆனால் போனால் போகட்டும், ஆனா என்னுடைய சொத்து மற்றவங்களுக்கு போகக்கூடாது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களிடம் இருக்கும் வரைக்கும் உங்களை யாருமே ஏமாற்றவே முடியாதுங்க. உங்களின் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய திறமைகளை அவ்வளவு எளிதில் நீங்கள் யாரிடமும் வெளிக்காட்ட மாட்டீர்கள். அது எல்லாத்தையும் உங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் எல்லாமே உண்டாகவும் தொடங்கும்.
உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நெருக்கமும் உங்களுக்கு அருகில் நிச்சயமாக அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அரசு விஷயங்களில ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபார பணிகளில் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி கொடுக்கும் என்ற அளவுக்கு இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே தலைகீழாகத்தான் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகளும் ஏற்படும். இதற்கெல்லாம் காரணங்கள் லக்னாதிபதி சந்திரனின் அசாத்திய சுபத்துவத்தாலும் காலபுருஷனின் 4ஆம் ராசி என்ற ஆதிக்கத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீடித்து வந்த இனம் புரியாத அலைச்சல்களும் நிலையற்ற நன்மைகளும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும். இனிமே நீங்க எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு தெளிவும் ஒரு உண்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு நிச்சயமா கிடைத்துவிடும். குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு வலுவான நிலையான அடித்தளம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் தலைகீழாக மாற்றிக்கொண்டு உங்களை மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பு முனையை பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரங்கேற்றம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்கள் போக போகத்தான் உங்களுக்கு நிச்சயமா புரிய ஆரம்பிக்கும். ஆனா அதனை புரியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், யாரையெல்லாம் நம்பி ஏமாந்தோம், இனிமே இவ்வளவு தெளிவாக வாழ வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சில பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். கடகம் ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஆர்வங்கள் அதிகரித்தது என்றால் அதில முயற்சி செய்ய சொல்லுங்கள். அதில போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும்.